அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய போது, எனக்கு பின்னர் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளைக்கு தண்டனைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார். பலகைகளை போட்டார். தமது சகோதரரின் தலையை பிடித்து தம்மை நோக்கி இழுத்தார். அதற்கு அவரது சகோதரர், என் தாயின் மகனே, இந்த சமுதாயத்தினர் என்னை பலவீனர்களாக கருதிவிட்டனர். என்னை கொல்லவும் முயன்றனர். எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை ஏற்படுத்தி விடாதீர். அநீதி இழைத்த சமுதாயத்தில் என்னையும் ஆக்கிவிடாதீர் என்றார். என் இறைவா, என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக. எங்களை உனது அருளில் நுழைப்பாயாக. நீ கருணையாளர்களில் மிகவும் கருணையாளன் என்று மூசா கூறினார். காளை கன்றை கடவுளாக கருதியோருக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவும் ஏற்படும். கற்பனை செய்வோரை இவ்வாறே வேதனைக்கு உட்படுத்துவோம்.